ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பொங்கல் ஹாலிடேஸை நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? நாம படிச்ச காலத்துல பொங்கலுக்கு 3 நாள் லீவ் தான், அதுவும் சனி ஞாயிறு பார்த்து வரும். ஆனா இந்த 2K கிட்ஸ்க்கு பொங்கலுக்கு 3 நாள் பத்தாதுன்னு திங்கக்கிழமை போகிக்கு ஹாஃப் டே லீவ், வெள்ளிக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடே வேற கொடுத்து சாட்டர்டே சண்டேன்னு ஒரே தான் ஒரு வாரம் லீவ் விட்டாலும் விட்டாங்க. இவனுங்களை வச்சு சமாளிக்க முடியல. போகின்னு காலையில வீட்டை ஒட்டடடிக்க ஆரம்பிச்சு, வீட்டில் ஆரம்பிச்சு பாத்ரூம் வர கழுவி, கிச்சன் மேடை ஸ்டவ் சாமி ரூம்னு தொடச்சு கிளீன் பண்ணி, சாயந்தரமா கோலம் போட்டு மாவில தோரணம் காப்பு கட்டி விளக்கு ஏத்தி போகி கொண்டாட்டத்தை ஒரு வழியா முடிச்ச அப்பாடான்னு ரெஸ்ட் எடுத்தா அதுக்குள்ள ட்ரெஸ் எடுக்க போகலான்னு கிளம்பிட்டாங்க. எப்பவுமே தீபாவளி அப்போ 2 ட்ரெஸ் எடுத்தா ஒரு ட்ரெஸ்ஸை பொங்கல் அப்போ போட்டுப்போம். இந்த வருஷம் போகி அன்னைக்கு ஸ்ரீஜனுக்கும் ஸ்ரீகாவுக்கும் நாங்க ட்ரெஸ் எடுக்க போன டைம் நைட்டு 8 மணி நேரா சரவணா ஸ்டோருக்கு போய் பொங்கல் அன்னைக்கு போடுறதுக்காக ட்ரெடிஷனல் வேர் பார்த்தோம். கோல்டன் ஜெரி வேஷ்டி, பட்டு வேஷ்டி, பஞ்சகத வேஷ்டின்னு எல்லாமே 2 பேரும் வச்சிருக்காங்க. சோ ரெகுலரா போடுறதுக்கு வெஸ்டர்ன் வேர் தான் எடுத்தோம். ஜீன் ஓவர் கோட் வித் டிஷர்ட் எடுத்தோம். நாம பார்பி பொட்டிக்ல பொங்கலுக்கு சேல்ஸ் போட்ட கிராண்ட் பார்ட்டி வியர் கலெக்ஷன்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த பிஸ்தா கிரீன் குர்த்தி. இது பெல்ட்டோட வரும். சோ எனக்கு ஒன்னே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை தான் நான் பொங்கல் அன்னைக்கு வியர் பண்ணியிருந்தேன். பொங்கலுக்கு நாம ஒன்னும் இவருக்கு செலவு வைக்கலையே, தப்பாச்சே அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு ஃபேன்சி ஆக்சசரிஸ் பக்கம் போய் பிந்தி பேக்கெட்ஸ், ஃபேஸ் கிரீம், பெர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு பில் போட்டாதான் அப்பாடா. பொங்கல் ஷாப்பிங் முடிச்ச ஹாப்பியோட வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா அதுக்குள்ள பொங்கலே வந்துருச்சுங்க. நம்ம ஊர் பக்கம் வைக்கிற மாதிரி சூரிய பொங்கல்லாம் நம்ம கோயம்புத்தூர் சிட்டில வைக்க முடியுமா? வழக்கம் போல கேஸ் ஸ்டவ்ல வைக்கிற பொங்கல் தான். என்னதான் இருந்தாலும் பித்தளை பானையில வைக்கிற பொங்கலுக்கு தனி டேஸ்ட் தான். அதுவும் கோயில்ல வைக்கிற மாதிரியே அரிசி, பால், ஏலக்காய், முந்திரி, கிஸ்மிஸ், வெல்லம், நெய்னு எதையுமே காய்ச்சாம வறுக்காம அப்படியே போட்டு வைக்கிற பொங்கல் நல்லா இருக்கும். வடை சுடலாம்னு பார்த்தா எங்க வீட்டு குட்டீஸ் உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. சரி, குட்டீஸ்க்காக பஜ்ஜியும் செஞ்சாச்சு. பொங்கல் ரெடி. சாமி ரூம்ல தேங்காய், பூ, பழம், பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா எங்க வீட்டு சார் பூஜை பண்ணவே வருவாரு. ஒரு வழியா சாமி கும்பிட்டுட்டு பொங்கலோட தேங்காய், பழம்லாம் வச்சு சாப்பிட்டா மார்னிங் டிஃபன் முடிஞ்சது. பொங்கல் அன்னைக்கு பொங்கலை வச்சு சமாளிச்சாச்சு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு வெஜ் பிரியாணி, மீல் மேக்கர், சுக்கா, முட்டைன்னு செஞ்சா மறுநாளும் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்காவும் ரெடி பண்ணி ஹாலிடேஸ்னு விட்டா சமைக்கவும் பாத்திரம் கழுவவுமே நாள் தொடங்கி முடிஞ்சிடுது. ஆனா பாருங்க, பிள்ளைங்களுக்கு லீவ் இருக்குதுன்னு வகை வகையா சமைக்கிறதும் நாம தான், வேலை அதிகமா இருக்குன்னு சலிச்சுக்கிறதும் நாம தான். பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டா சமைக்க, சமைச்சதை சாப்பிட, பாத்திரம் கழுவன்னு எல்லா நாளுமே போயிடுச்சு. ஒரு வழியா கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அவுட்டிங் போகலாம்னு ஃபர்ஸ்ட் நாங்க போனது புரூக்ஃபீல்ட்ஸ் மால். எப்ப மாலுக்கு போனாலும் உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்ரீகாந்த் கேட்கறது ஐஸ்கிரீம் தான். அதுக்கேத்த மாதிரி மெக்டொனால்ட்ஸ் ஸ்டால்ல ஆப் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணோம்னா நிறைய ஆஃபர்ஸ்னு போட்டிருந்தாங்க. வழக்கமா நாங்க வெண்ணிலா சர்வ் தான் சாப்பிடுவோம். இந்த தடவை ஆஃபருங்கிறதுனால வெண்ணிலா வித் ஓரியோன்னு ஆர்டர் கொடுத்தோம். வெண்ணிலா சர்வ்ல ஓரியோ பிஸ்கட் டாப்பிங் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா டேஸ்ட் டிஃபரெண்டா சூப்பரா இருந்தது. அப்படியே ஸ்ரீகாந்த் அவங்க அப்பா கிட்ட நைஸா விட்டுட்டு ஏதாவது ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். எப்பவும் போல அலுமினியம் வெசல்ஸ், எவர் சில்வர் வெசல்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் கூட்டிட்டு போனா டாய்ஸ் வாங்காம வரமாட்டான். நல்ல வேலை இந்த தடவை எஸ்கேப் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க மூவி போக போறதால ஒண்ணுமே வாங்கல, சும்மா ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்க வந்த பிறகு ஸ்ரீகாந்த் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க அந்த டாய் ட்ரெயின்ல ரைட் போகணும்னு கேட்டான். ஸ்ரீகாந்தோட அப்பா ட்ரெயின் ரைட் போறியா இல்ல பாப்கார்ன் சிக்கன் சாப்பிடுறியான்னு கேட்டாரு. டக்குன்னு ஸ்ரீகாந்த் பாப்கார்ன் சிக்கன் தான் வேணும்னு சொல்லிட்டான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதனால எங்க ஃபேவரட் ஸ்பாட் ஹீடன் ஸ்கொயர்ல பாப்கார்ன் சிக்கன் சாப்பிட்டுட்டு ஃபைனலா மதகஜராஜா மூவி பார்த்துட்டு பொங்கல் ஹாலிடே செலிப்ரேஷனை முடிச்சாச்சு. தேங்க்யூ டாடா.